ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஊட்டியில் இருக்கிற கர்நாடகா கார்டனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்டன் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்ட்ரி டிக்கெட் ஒருத்தர் பெரியவங்களுக்கு 30 ரூபா, சின்ன பசங்களுக்கு 12 வயசு உள்ள சின்ன பசங்களுக்கு 15 ரூபா டிக்கெட்டு. இது புதுசாக கர்நாடகா கவர்மெண்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது கர்நாடகா ஸ்ரீ ஹார்டிகல்ச்சர் கார்டன். நீங்கள் ஊட்டிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த போய் பாருங்கள். வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது. க்ரௌடும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இதை புதுசாக டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஊட்டியில் கர்நாடகா கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுற பார்க்கு பாருங்கள். உள்ள வியூ செம்மையாக இருக்குது. நல்லா டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் சில ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. ஃப்ரண்ட்டில் பெயிண்டிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்ப பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஊட்டி வந்தீங்கன்னா ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். 2018 தான் அந்த பார்க்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கோட பரப்பளவு பார்த்திங்கன்னா 38 ஏக்கரு. நிறைய ஹார்டிகல்ச்சர் டிசைனில் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பார்க்கை பற்றி ரொம்ப பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் இன்னும் க்ரௌடு அந்தளவுக்கு இல்லை. டைப் மேஸு. இது உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. கட்டிங்லாம் சூப்பர் டிசைனாக பண்ணி வச்சுருக்காங்க. பசங்க விளையாடுறதுக்கு மெய்ஸ் மாதிரி ஒரு இது உள்ள போய் யார் வெளியில் வராங்கன்றது கேமு. பாருங்க எப்படியெல்லாம் பிளான்ஸை டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பாண்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க அதில் போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ளஸ் ஒரு பிரிட்ஜு மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. அது இப்போ ஓப்பனில் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன். அதில் ஏறி பார்த்தா வியூ செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாண்டில் பார்த்திங்கன்னா கலர் கலராக மீனை வளர்க்குறாங்க. எல்லாமே குட்டி குட்டி மீனாக இருக்குது. இதுதான் நான் சொன்ன பிரிட்ஜு. இது இன்னும் ஓப்பன் பண்ணலை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் போகலாம். அங்கே போய் என்ன மாதிரி இருக்குன்னு விசிட் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் ஊட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த வந்து பாருங்கள். பசங்க உண்மையாலுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பொட்டானிக்கல் கார்டன் அரசு தாவரவியல் பூங்கா. டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு 50 ரூபா, சின்ன பசங்களுக்கு 30 ரூபா. இந்த 3 பேரும் என்ன பண்றாங்க பாருங்க. கடலை சாப்பிடுறோம், புரோட்டீன் சாப்பிட்றோம். கண்ணாடி மாளிகை. இந்த கிளாஸ் ஹவுஸில் ஏகப்பட்ட பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்குது. இந்த கிளாஸ் ஹவுஸில் ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது. ஏன்னா இந்த தாவரங்களுக்கு தேவையான டெம்பரேச்சர் இந்த கிளாஸ் ஹவுஸ் தான் வந்து மெயின்டைன் பண்ணுது. இந்த தாவரங்கள்லாம் வெளியில் இருந்தால் கெட்டு போயிடும். அதனால் இந்த கிளாஸ் ஹவுஸுக்குள்ளே வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. பொட்டானிக்கல் கார்டனில் வந்துட்டோம். இங்கே வந்து இந்த கார்டனை சுற்றி பார்க்கறதுக்கு நம்ம குறைஞ்சி ஒரு 2 மணி நேரமாக வேணும். நல்லா தாராளமாக ஃப்ரீயாக உட்காந்து ஒவ்வொரு இடத்தையும் போய் பார்த்துட்டு போகணுன்னா 2 hours வேணும். நீங்களும் வந்தீங்கன்னா அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு வாங்க. 6:30 க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வரைபடத்தை வந்து தாவரங்கள்லேயே வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கலர் வேரியேஷன் கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பூங்கா வந்து 1848 உருவாக்கப்பட்டது. இது மொத்தம் 22 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. அதாவது 54 ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த பூங்கா. இந்த டீட்டெயிலாம் அங்கே போர்டில் வச்சுருக்காங்க பாருங்கள். கடல் மட்டத்திலேருந்து 2250 மீட்டர் ஹைட்டில் இந்த பார்க் இருக்குது. இது வந்து தோடர்களுடைய வீடு மாடல் டிசைன். இது வந்து ஊட்டியில் இருக்கிற பழங்குடி தோடர்களுடைய அவங்க வீடு இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் இருக்கும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. இந்த மாதிரி அது ஒரு மாடலாக வச்சு உள்ளே வந்து திங்ஸ் வைக்கிறாங்க. கார்டனை விசிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டைம் 5 o'clock ஆகிடுச்சு. அடுத்து லேக்குக்கு போகலாம். லேக்கில் போய் போட்டிங் போகலாமான்னு பார்ப்போம். இல்லைன்னா நாளைக்கு தான் போகணும். இப்போ வந்தாலும் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் குறைஞ்சது 2 மணி நேரம் வேணும். பசங்களோட நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஊட்டி போட் ஹவுஸு. கொடைக்கானலில் பார்த்திங்கன்னா 3 இடத்துல போட் ஹவுஸ் இருக்கும். ஒன்று அந்த ஊர் முனிசிபாலிட்டி ஒன்று நடத்தும், ப்ளஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்று நடத்தும். அது இல்லாமல் போட் கிளப்புன்னு சேர்ந்து அவங்க ஒரு போட் ஹவுஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் போட் ஹவுஸ் இருக்குது. எதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் தான் நடத்துது. வாங்க உள்ளே போய் போட்டிங் ரைடு எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸ் உள்ளே போகிறதுக்கே வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். நீங்கள் போட்டில் போகிறீங்களோ இல்லையோ இந்த போட் ஹவுஸ்க்கு ஒரு என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. அதை கொடுத்து தான் உள்ளே போகணும். அப்புறம் போய் உள்ளே போய் நமக்கு எந்த போட்டு வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி பே பண்ணி அந்த போட் எடுத்துக்கலாம். இங்கே வந்து நாங்கள் மோட்டர் போட் எடுத்திருக்கோம். 8 பேருக்கு 800 ரூபா டிக்கெட்டு. இங்கே வந்து பெடல் போட்டுக்கு தனி ஏரியா, மோட்டர் போட்டுக்கு தனியான ஏரியாவை 2ஆக பிரித்து வச்சுருக்காங்க. இது மோட்டர் போட் இருக்கிற ஏரியா. பேருக்கு 800 ரூபா.
20 மினிட்ஸ். நீங்கள் 10 பேர் வந்தாலும் 10 பேருக்கும் போட் இருக்குது, அது 1000 ரூபா. ஒரு ஆளுக்கு 100 ரூபா கணக்கு. ஒரு ஆளுக்கு 100 ரூபா 20 மினிட்ஸு. இது சப்போஸ் நீங்கள் ஒரு 2 பேர் வரீங்கனாலும் மற்றவங்க இங்கே இருப்பாங்க, அவங்களோட ஷேர் பண்ணிட்டு. இல்லை நான் தனியாக போகிறேன்னா நீங்கள் 800 ரூபா கொடுத்து ஒரு போட் இருக்குது. They never showed me how, they even opened my arms. I've been dreaming that I'm flying. I've seen the city through the clouds, it's oh so small. Every now and then I'm falling. Say something, say something. Blood rushing to ease the pain. Say something. செம்ம குளிர் உள்ள. நல்லா நீங்களாம் சாயந்தர நேரம் வந்தீங்கன்னா ஸ்வெட்டர் கொண்டு வந்துருங்க, நல்லா குளிர் உள்ள. இந்த போட் ஹவுஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க, வீடியோ கேம்ஸு, இந்த மாதிரி காரு எல்லாமே வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணுறேன். நீங்களும் ஊட்டிக்கு போனீங்கன்னா நாங்கள் போன இடத்துக்குலாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.